Welcome to Vaithyan the Chemist. Discover the wonders of chemistry with me. Hi friends, welcome all. இன்னைக்கு நாம கெமிக்கல் கைனடிக்ஸ் லெசன்ல உள்ள கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த லெசன்ல என்ன மாதிரி கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸை நாம எப்படி அட்டென்ட் பண்றது. ஆக்சுவலா கொஸ்டின்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி நாம என்ன ப்ரீவியஸ் நாலேஜ் வேணும், இந்த கொஸ்டின்ஸ் நாம டிஸ்கஸ் பண்ணணும், இந்த கொஸ்டினை நம்ம அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரீவியஸ் நாலேஜ் வேணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு தேவையான ப்ரீவியஸ் நாலேஜ் லெசன்ல உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஜீரோ ஆர்டர் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா k equal to r0 minus r by t. This is for zero order. First order reaction க்கு k equal to ஒரு form 1 by t into ln of r0 by r. Then another form k equal to 2.303 by t log of r0 by r. இது ரெண்டுமே first order for first order reaction. Then half life period value தெரியணும் நம்மளுக்கு. Half life period for zero order reaction, first order reaction. T half for zero order reaction. R0 by 2k. This is for zero order. And T half for first order, which is equal to 0.693 by k. This is first order. Then Arrhenius equation k equal to a into t power minus ea by rt. Arrhenius equation. Then this Arrhenius equation logarithmic formula ln k equal to ln a minus ea by rt. Another logarithmic form log k equal to log a minus ea by 2.303 RT. இது அல்லாம நம்மளுக்கு basic equation for line, the equation for straight line, slope intercept form y equal to mx plus c. y equal to mx plus c உங்களுக்கு தெரியும். m ஸ்லோப்பு, c இன்டர்செப்ட், y இன்டர்செப்ட். ரைட்டுங்களா? இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் இருந்தா போதும். நாம என்ன மாதிரி கொஸ்டின் வேணாலும் இதுல கிராஃபிக்கல் கொஸ்டின் கேட்டா அட்டென்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதை மெமரியில எடுத்துக்கணும். தி இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், தென் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஆஃப் லைஃப் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஆஃப் லைஃப் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், தென் Arrhenius equation different forms, then the basic equation for a straight line, slope intercept form y equal to mx plus c. இந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும். இதுல குறிப்பா T of for zero order reaction depend on initial concentration. Here T of for a first order reaction, it is independent of initial concentration. இந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும். இங்க பாருங்க, for first order reactionல
its value is 0.693 by k. A constant divided by another constant is also a constant. இப்போ T of for a first order reaction எப்போதுமே கான்ஸ்டன்டா இருக்கும், வேல்யூ மாறவே மாறாது. Whatever may be the initial concentration you take, the time taken for that particular concentration to reduce to half is a constant. ரைட்டுங்களா? நான் 500 மோல் எடுத்துட்டு 250 மோல் ஆகிறதுக்கு ஒரே டைம் தான் ஆகும், 1 மோல் எடுத்துட்டு அரை மோல் ஆகிறதுக்கு ஒரே டைம் தான் ஆகும். அதோட வேல்யூ வந்து மாறவே மாறாது. இந்த ஜெனரல் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கும். இது இருந்தால் போதும், நம்ம என்ன மாதிரி கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்க்கலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டி ஆஃப் பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேட்டர்ன் பாருங்க. இப்படி ஒரு கிராஃப் கொடுத்துருக்கலாம். கிராஃப் கொடுத்துட்டு என்னென்ன கேட்கலாம் நம்மளுக்கு, ஆர்டர், வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் கேட்கலாம் அந்த கிராஃப்ல இருந்து. தென் யூனிட் ஆஃப் கே, யூனிட் ஆஃப் கே கேட்கலாம். தென் எக்ஸ்பிரஷன் ஃபார் டி ஆஃப் கேட்கலாம், எக்ஸ்பிரஷன் ஃபார் டி ஆஃப். தென் கான்சென்ட்ரேஷன் அட் a particular டைம் கேட்கலாம், கான்சென்ட்ரேஷன் at particular time கேட்கலாம். சரி, இந்த கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அப்புறம் இந்த கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பாருங்க. சரி, கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் 1.6 இருக்கு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல. நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் கான்சென்ட்ரேஷன் பாருங்க, அதுல பாதியா குறையுது, 1.6ல இருந்து அடுத்த 10 மினிட்ஸுக்கு 0.8 ஆயிருது. 30 மினிட்ஸ்ல பாருங்க 0.4 ஆயிருது. 40 மினிட்ஸ்ல பாருங்க 0.2 ஆயிருது. இதுல இருந்து நம்ம என்ன கெஸ் பண்ண முடியுது, ஃபார் எவ்ரி 10 மினிட்ஸ் கான்சென்ட்ரேஷன் ரெடியூசஸ் பை half. ரைட்டுங்களா? இங்க ஒவ்வொரு 10 மினிட்ஸுக்கும் கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகுது, பாதியா குறைஞ்சிக்கிட்டே வருது. ரைட்டுங்களா? இங்க இந்த கான்சென்ட்ரேஷன் பாதியா குறையிறதுனால நம்ம என்ன அதுல கெஸ் பண்ணலாம், the T of is independent of initial concentration. T of is independent of initial concentration. அப்ப T of is independent of initial concentration அப்படின்னு சொல்லும்போது இது என்ன ஆர்டரா இருக்கும், it will be first order reaction. ரைட்டுங்களா? ஆர்டர் வந்து என்ன ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். யூனிட் ஆஃப் கே, யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் என்ன இருக்கும், பெர் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருந்துச்சுன்னா பெர் செகண்ட். ரைட்டுங்களா? பெர் செகண்ட் யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் கே. இங்க கிவன் கிராஃபுக்கு டைம் மினிட்ஸ்ல இருக்கனால யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் எதுல இருக்கும், மினிட் பவர் -1 per minute. ரைட்டுங்களா? சரி, T ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்ன நம்ம ஏற்கனவே தெரியும், ஃபார்முலா தெரியும். T ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு 0.693 by k. Here its value will be equal to 10 minutes. Its value will be equal to 10 minutes. Then வேற என்ன கேட்கலாம், concentration at a particular time. Concentration at a particular time up to 40 given. Suppose if they ask for 50, at 50 what will be concentration, you check the concentration at 40, it is 0.2 m. இப்போ 50ல என்ன ஆகும், அதுல பாதியா குறையும். அப்போ concentration at 50 minutes will be equal to 0.1 m. Suppose 60 மினிட்ஸ்ல கேக்குறாங்க கான்சென்ட்ரேஷன் 6 மினிட்ஸ், இதுல பாரு என்ன 0.05 m. 0.05. வேற என்ன பாசிபிள் क्वेश्चन கேட்கலாம், கால்குலேட் தி ரேட் கான்ஸ்டன்ட் k கேட்கலாம். ரேட் கான்ஸ்டன்ட் k கேட்டாங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். என்ன 0.693 by k which is equal to 10 minutes.
அப்போ k ஓட வேல்யூ என்ன வரும்? you bring k other side, k equal to 0.693 by 10 which is equal to 0.0693. Since it is a first order reaction, minute power minus 1 which is equal to 6.93 into 10 power minus 2 minute power minus 1. இத மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? இதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? புரியுதா? ஓகே, அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்ல ஜஸ்ட் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷனோட பிளாட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கிராஃப் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கலாம்? ஆர்டர் கேட்கலாம். இதோட ஆர்டர் என்னவா இருக்கும்? இங்க பாருங்க, டி ஆஃப் வேல்யூ கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணல, கான்ஸ்டன்டாவே இருக்கு. அப்போ இண்டிபெண்டன்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படின்றப்போ இது என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டர். இந்த கிராஃப்ல பாருங்க, இட் டிபெண்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது டி ஆஃப் ரைஸ் ஆகுது. அப்படின்றா இங்க ஆர்டர் என்னவா இருக்கும்? ஆர்டர் வில் பி ஜீரோ ஆர்டர், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். தென் இதுக்கு வேற என்ன கேட்கலாம்? யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட், யூனிட் ஆஃப் கே கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு தெரியும், செகண்ட் இன்வர்ஸ். யூனிட் ஆஃப் கே ஜீரோ ஆர்டருக்கு என்ன வரும்? மோல் per liter per second for zero ஆர்டருக்கு. ரைட்டுங்களா? தென் எக்ஸ்பிரஷன் ஃபார் டி ஆஃப் ஏ கேட்கலாம். டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தெரியும் நம்மளுக்கு 0.693 by k. இது டி ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் which is equal to R0 by 2k. வேற என்ன கேட்கலாம்? ரைட் தி இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு நம்மளுக்கு தெரியும், ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா எதுனா கூட போதும். k equal to 2.303 by t log of R0 by R. இது ஜீரோ ஆர்டருக்கு கேட்டாங்கன்னா k equal to R0 minus R by t. புரியுதுங்களா? இந்த கிராஃப் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம் அந்த கொஸ்டின். ரைட்டுங்களா? கிராஃபை பாருங்க. கிராஃபில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் டி ஆஃப் கவனிங்க. டி ஆஃப் ஆனது கான்சன்ட்ரேஷன் பொறுத்து மாறல, கான்ஸ்டன்டாகவே இருக்கு அப்படியே. இன்னொன்று கிராஃப் இங்கே பாருங்க, டி ஆஃபோட வேல்யூ வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும். இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் விச் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அதே டி ஆஃப் வேல்யூ கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது என்ன ஆர்டர் ரியாக்ஷன்? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு தெரியும், ஜீரோ ஆர்டருக்கு தெரியும், எழுதிக்கிறீங்க. எக்ஸ்பிரஷன் கேட்டாலும் நம்ம மெமரியிலேருந்து எழுதிக்கலாம், இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் கேட்டாலும் எழுதிக்கலாம். இதில் இவ்வளோதான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ். ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன மாதிரி கிராஃப் கேட்கலாம்? இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி கேட்கலாம் கிராஃப்ஸ். அதில் உள்ள கிராஃப்ஸ் பார்க்கலாம் நம்ம. ரைட்டுங்களா? ஒரு டைப் ஆஃப் கிராஃப் பாருங்க. R versus time. ரைட்டுங்களா? R versus time கொடுத்துக்கலாம். லைன் வந்து ஃபாலிங் லைனாக இருக்கலாம். சரி, இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு? ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் கேட்கலாம். ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம கிராஃபில் இந்த மாதிரி கிராஃபில் எது ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படி இல்லைன்னா ஜீரோ ஆர்டர் தான் கேட்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? வெறும் ஆர்னு மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜீரோ ஆர்டர். ஆரை தவிர வேற என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆர்டர். LN R இருக்கலாம், லாக் R இருக்கலாம், LN R0 by R இருக்கலாம், லாக் R0 by R இருக்கலாம். இதெல்லாம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர். வெறும் ஆர்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஜீரோ ஆர்டர். ரைட்டுங்களா? இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். தென் வேற என்ன இதுல உங்களுக்கு எப்படி? சரி, உங்களுக்கு சந்தேகம் வரலாம், இது எப்படி வெறும் ஆர் மட்டும் இருந்தால் ஜீரோ ஆர்டர்னா நம்ம அது ஜீரோ ஆர்டர் இன்டகிரேட் ரேட் ஈக்குவேஷன்ல இருந்து டிரைவ் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். உங்களுக்கு ஜீரோ ஆர்டர் இன்டகிரேட் ரேட் ஈக்குவேஷன் k equal to R0 minus R
by t. t இந்த சைடு எடுத்துவாங்க. kt equal to r naught minus r. r இந்த சைடு எடுத்துட்டு வந்து kt அங்க எடுத்துட்டு வந்துறோம். Therefore r equal to r naught minus kt. Now இந்த equation எப்படி இருக்கு? y equal to mx plus c. y equal to mx plus c. ரைட்டுங்களா? இப்போ இந்த ஃபார்முலா இருக்கிறதுனால இதுல இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ரைட்டுங்களா? இந்த ஃபார்முக்கு வந்துடுறதுனால நம்ம ஜீரோட இன்டகிரேட் ரேட் ஈக்குவேஷன்ல இருந்து டிரைவ் பண்றோம். அதனால இது வந்து கிராஃப் வந்து ஜீரோட கிராஃப் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரி, இதுல ஸ்லோப் என்னவா இருக்கும்? இதுல ஸ்லோப் கேட்கலாம் உங்களுக்கு. ஸ்லோப் ரைட்டுங்களா? ஸ்லோப் will be equal to m தான் ஸ்லோப். mக்கு நேரம் என்ன இருக்கு? மைனஸ் k இருக்கு. அப்போ ஸ்லோப் ஈக்குவல் டு மைனஸ் k. ரைட்டுங்களா? தென் இன்டர்செப்ட் கேட்கலாம். இன்டர்செப்ட் என்ன? இதுல இன்டர்செப்ட் c தான் இன்டர்செப்ட். c க்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்க, r naught. இந்த கிராஃபை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணா கான்சன்ட்ரேஷன் at 0 time, this is time 0, concentration at 0 time will be, this is r naught, this is y intercept. Therefore intercept will be equal to r naught. ஸ்லோப் கேட்கலாம், இன்டர்செப்ட் கேட்கலாம், தென் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கேட்கலாம். ஜீரோ ஆர்டர்னு சொல்லியாச்சு. வேற என்ன? நார்மலா யூஸ்வலா கேட்கறது தான். இந்த கிராஃபுக்கு வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் கேட்கலாம். யூனிட் ஆஃப் k which is equal to ஜீரோ ஆர்டருக்கு நம்மளுக்கு தெரியும், மோல் பெர் லிட்டர் பர் செகண்ட். ரைட்டுங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதில் கேட்கலாம். ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். கிராஃப் பாருங்க, 1 செகண்ட் சொல்றேன். இந்த கிராஃப்ல பாருங்க, லெஃப்ட் சைடு வெறும் r மட்டும் இருக்குன்னா அது ஜீரோட ரியாக்ஷன். ரைட்டுங்களா? அதுக்கு ப்ரூஃபும் காமிச்சாச்சு உங்களுக்கு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஸ்லோப் இந்த ஃபார்மேட்டுக்கு வர்றதுனால ஸ்லோப் என்ன வரும்? m equal to மைனஸ் k. ரைட்டுங்களா? தென் இன்டர்செப்ட் c-க்கு r naught. இதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணா r naught. ரைட்டுங்களா? தென் இங்க யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் கேட்கலாம். யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி அனதர் கிராஃப் பாருங்க. வேற என்ன கிராஃப் பாருங்க, இந்த கிராஃப் பாருங்க. இங்க ln r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ln r versus டைம். அதே ஃபாலிங் லைன் தான். லைன் வந்து ஃபாலிங் லைன் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்க ஆர்டர் கேட்கலாம். அகைன் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன், ஆர்டர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஏன் ஃபர்ஸ்ட் ஆர்டர்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெறும் ஆர் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஜீரோ ஆர்டர். ஆரை தவிர வேற என்ன இருந்தாலும், எக்ஸ்ட்ரா வேற என்ன பிளேஸா இருந்துச்சுனாலும் அது என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? சரி, உங்களுக்கு அகைன் நான் இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு வச்சேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். k equal to 1/t into ln of r naught by r. kt equal to ரைட்டுங்களா? ln r naught minus r னு எழுதிக்கலாம். இது log a minus log of a by b, log a minus ln r naught minus ln r னு எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு? ln r இருக்கு. ln r லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துருங்க. ln r which is equal to ln r naught minus kt. Again this equation is of the form y equal to mx plus c. இப்போ அதே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதுல what is the slope? The slope என்னவா இருக்கும்? Slope will be equal to, பாருங்க again m தான் ஸ்லோப். ஸ்லோப் will be equal to minus k. ரைட்டுங்களா? ஸ்லோப் will be equal to minus k. இன்டர்செப்ட் இதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணா இன்டர்செப்ட் வேல்யூ என்னன்னு கேட்கலாம். இன்டர்செப்ட் c தான் இன்டர்செப்ட். c க்கு நேரம் என்ன இருக்கு? ln r naught. அப்போ இன்டர்செப்ட் ஈக்குவல் டு
ln r naught. Intercept will be equal to ln r naught. Then unit of k. Unit of k என்ன இருக்கும்? Unit of k rate constant. First order reaction க்கு என்ன unit of k? Per second. Per second. Very simple in the graph. ரைட்டுங்களா? அதேதான் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கும்போது வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணி காமிக்க தேவையில்ல. நான் உங்களுக்கு நீங்க ப்ரூஃப் காண்டி நான் ரிவர்ஸ் டெரிவேஷன் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரைட்டுங்களா? இது நார்மலா ஃபர்ஸ்ட் ஆர்டர் மென்ஷன் பண்ணா போதும். தென் வேற என்ன கேட்பாங்க? ஸ்லோப் கேட்பாங்க. ஸ்லோப்ன்றது -k. ரைட்டுங்களா? தென் இன்டர்செப்ட் இந்த இடத்துல ln r naught. தென் யூனிட் ஆஃப் k per second. ஃப்ரெண்ட்ஸ் இதுல நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப் பார்க்கலாம். ரைட்டுங்களா? அது இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப். log r versus time. லைன் ஃபாலிங் லைன் தான். ரைட்டுங்களா? இப்போ ஆர்டர் கேட்கலாம். வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன்? ஆர்டர் வில் பி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஆரை தவிர வேற என்ன இருந்தாலும் அது என்னதான்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். அப்போ ஆர்டர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர். சரி, ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் எடுத்துட்டாலே நம்மளுக்கு அதிலே ஸ்லோப் இன்டர்செப்ட் எல்லாமே அதுல இருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? k equal to 2.303 by t log of r naught by r. இப்போ இந்த 2.303 t அதர் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். kt இது இந்த சைடு வந்துச்சுனா by 2.303 will be equal to log of r naught by r னு இருக்கும். அதையும் செப்பரேட் பண்ணிக்கிறேன். log a minus log b. log of r naught minus log r. இப்போ லெஃப்ட் சைடு பாருங்க log r இருக்கு. அதை லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். log r will be equal to the kt by 2.3 எடுத்து அதர் சைடு எடுத்து வந்துடலாம். log of r naught minus kt by 2.303. இப்போ kt by 2.303 வந்துருச்சா? இப்போ இந்த ஈக்குவேஷன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் y equal to mx plus c. இப்போ ஸ்லோப் கேட்கலாம் உங்களுக்கு. ஸ்லோப்போட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. ரைட்டுங்களா? இது ஸ்லோப் என்னவா இருக்கும்? ஸ்லோப் ஈக்குவல் டு ஸ்லோப்ன்றது m க்கு நேரம் என்ன இருக்கு? t தான் x. ரைட்டுங்களா? t தவிர வேற என்ன இருக்கு? -k by 2.303. அப்போ ஸ்லோப் ஈக்குவல் டு -k by 2.303. இன்டர்செப்ட் என்னவா இருக்கும்? இன்டர்செப்ட் பொதுவாக இங்க உள்ள டேர்ம் இருந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ r இருந்துச்சுன்னா r naught வரும். ln r இருந்துச்சுன்னா ln r naught வரும். log r இருந்துச்சுன்னா log r naught வரும். ரைட்டுங்களா? எந்த லைனுக்கு? ஃபாலிங் கர்வ்ஸ்க்கு. ரைசிங் கர்வ்ஸ்க்கு நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ இங்க இன்டர்செப்ட் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணா this value will be equal to log of r naught. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? log of r naught தான் இன்டர்செப்ட்ங்க. பாருங்க c க்கு நேரம் என்ன இருக்கு? log of r naught. அப்போ இன்டர்செப்ட் ஈக்குவல் டு log r naught. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இதுல நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம் உங்களுக்கு? யூனிட் ஆஃப் k. அகைன் அதுவும் அட்டாச்டு கொஸ்டின் தான். யூனிட் ஆஃப் k will be equal to ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன per second. அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். கிராஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர், தென் ஸ்லோப் -k by 2.303, இன்டர்செப்ட் log of r naught, then unit of k per second. ரைட்டுங்களா? தென் another type of graph பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப் எப்படின்னு பார்க்கலாம். ln of r naught by r versus time. லைன் வந்து ரைசிங் லைன். என்ன கேட்கலாம்? ஆர்டர்.
what is the order of the reaction? Order equal to first order. ஏன் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு நம்மளுக்கு தெரியும். என்னென்ன இதில் ஆர் டேர்முக்கு எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் இருந்துனாலே ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். சரி, எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் k equal to 1 by t ln of r naught by r. t அதர் சைடு எடுத்துட்டு வந்தாங்க. kt equal to ln of r naught by r. ரைட்டுங்களா? இது என்ன ஃபார்முலா இருக்கு? y equal to mx plus c. y equal to mx plus c. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, இதுல ஸ்லோப் என்னவா இருக்கும்? ஸ்லோப் will be equal to, இங்க எழுதுறேன், ஸ்லோப் will be equal to ஒரு mக்கு நேரம் என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்க, t. இங்க பாருங்க பிளஸ் 0ன்னு எடுத்துக்கலாம் நம்ம இதை. அப்போ mக்கு நேரம் என்ன டேர்ம் இருக்கு? t. அப்போ ஸ்லோப் ஈக்குவல் டு k. இன்னொன்று பாருங்க, லைன் ரைசிங் லைன், அதனால ஸ்லோப் என்ன? பாசிட்டிவ். போன கிராஃப்ஸ் எல்லாத்துலயுமே, முன்னாடி டிஸ்கஸ் பண்ண எல்லா கிராஃப்லயுமே மைனஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா லைன் எல்லா லைனும் ஃபாலிங் லைன் அதில் பார்த்தது. இதுல ரைசிங் லைன்ல ஸ்லோப் என்ன? k பிளஸ் kன்னு வந்துடும். இன்டர்செப்ட் will be, இன்டர்செப்ட் c க்கு நேரம் என்ன இருக்கு? 0. இன்டர்செப்ட் 0. இன்னொன்று பாருங்க, லைன் எங்க கட் ஆகுது? y ஆக்சிஸ்ல 0ல கட் ஆகுது. அதனால இன்டர்செப்ட் என்ன? 0. யூனிட் ஆஃப் k கேட்கலாம். யூனிட் ஆஃப் k என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர்னாலே பெர் செகண்ட் தான். அவ்வளவுதான், வெரி சிம்பிள் இந்த கிராஃப். ரைட்டுங்களா? இந்த கிராஃப் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டருக்குள்ள கிராஃப். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப் பாருங்க. போன கிராஃப் மாதிரியே இதுதான். இங்க log of r naught by r versus t. லைன் வந்து ரைசிங் லைன். ஆர்டர் என்ன? ஆர்டர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஏன்? ஆர் டேர்மோட எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு வேணும்னா k equal to 2.303 by t log of r naught by r. Then kt by 2.303, t ஐ 2.3 அதர் சைடு எடுத்துருந்தா, which is equal to log of r naught by r. இங்க பிளஸ் 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ y equal to mx plus c. y equal to mx plus c. இப்போ பாருங்க, ஸ்லோப் என்னவா இருக்கும்? m x வந்து t. இங்க t தவிர வேற என்ன இருக்குன்னு பாருங்க, லைன் ரைசிங் லைன். அப்போ ஸ்லோப் என்னவா இருக்கும்? ஸ்லோப் will be equal to k by 2.303. ரைட்டுங்களா? இன்டர்செப்ட் நீங்க பார்த்தோன்னு சொல்லலாம். இன்டர்செப்ட் will be equal to c க்கு நேரம் என்ன இருக்கு? 0. இன்னொன்று லைன் பாருங்க, எங்க y ஆக்சிஸ் மீட் ஆகுது? 0ல மீட் ஆகுது. அதனால இன்டர்செப்ட் என்ன? 0. தென் வேற என்ன கேட்கலாம்? யூனிட் ஆஃப் k. யூனிட் ஆஃப் k equal to ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு பெர் செகண்ட். ரைட்டுங்களா? ப்ரீவியஸ் கிராஃப் மாதிரி தான். என்ன எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு டேர்ம் இருந்துச்சு. என்ன டேர்ம்? இங்க லாக் அப்படின்ற டேர்ம், எல்எனுக்கு பதிலாக லாக் டேர்ம் இருக்குங்க. லாக்னு வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன, எங்கெல்லாம் லாக்னு வருதோ அப்போ ஸ்லோப்போட வேல்யூ என்னவா இருக்கும்? கீழே k by 2.303 வரும். ஸ்லோப் கெஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. ஸ்லோப் ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். லைன் பாருங்க, லைன் ஃபாலிங் லைனா இருந்துச்சுன்னா ஸ்லோப் மைனஸ் கேன்னு வரணும். லைன் ரைசிங் லைனா இருந்துச்சுன்னா ஸ்லோப் என்ன? பிளஸ் கே. ஃபாலிங் லைனுக்கு மைனஸ் கே, ரைசிங் லைனுக்கு பிளஸ் கே. வெறும் லெஃப்ட் சைட் பாருங்க, வெறும் ஆர்னு இருக்கு, இல்ல எல்என் டேர்ம்ஸ் இருக்கு. ஆர் அல்லது எல்என் லாக், நேச்சுரல் லாக் டேர்ம் இருக்கு. அப்படின்றப்போ உங்களுக்கு வெறும் கே டேர்ம் மட்டும்தான் வரும்.
ரைட்டுங்களா? லைன் ரைசிங் லைன் இருந்துச்சுன்னா பிளஸ் கே, ஃபாலிங் லைன் இருந்துச்சுன்னா மைனஸ் கே. அதே லாக் டேர்ம் இன்வால்வ் ஆயிருக்கு, அப்போ பாருங்க லாக் டேர்ம் இன்வால்வ் ஆயிருச்சுன்னா கே டிவைடட் பை 2.303 இவ்வளவுதான் இதுல. ரைட்டுங்களா? தென் இன்டர்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்செப்டுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்டர்செப்ட் வெறும் ஆர்ல இருந்துச்சுன்னா இன்டர்செப்ட் ஆர் நாட்னு வரும். லெஃப்ட்ல ஆர் இருந்துச்சுன்னா ஆர் நாட், எல்என் ஆர் இருந்துச்சுன்னா எல்என் ஆர் நாட்னு வரும் இன்டர்செப்ட். லாக் ஆர்னு இருக்கு, லாக் ஆர் நாட்னு வரும். ரைட்டுங்களா? அதே இன்டர்செப்ட் உங்களுக்கு இந்த லாக் ஒன் டேர்ம் பை அனதர் டேர்ம் ஆர் நாட் பை ஆர் இல்ல எல்என் ஆர் நாட் பை ஆர்னு வந்தா மட்டும் இன்டர்செப்ட் என்ன வரும்? உங்களுக்கு 0ன்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல லைன் எங்க கட் ஆகும்? 0 பாயிண்ட்ல கட் ஆகும். ரைட்டுங்களா? இதுதான் இதுல உள்ள இந்த கிராஃப்ஸ்ல உள்ள கன்சாலிடேட்டட் பாயிண்ட்ஸ்னா உங்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி எந்த கிராஃப் கேட்டாலும் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா எழுதிக்கலாம். இப்போ இப்போ பார்த்த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி பார்த்த கிராஃப் எல்லாத்துலயுமே ஸ்லோப் இன்வால்வ் ஆகுது, இன்டர்செப்ட் இன்வால்வ் ஆகுது. இதை கன்சாலிடேட் பண்ற பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எப்படி கன்சாலிடேட் பண்றது சொல்லிட்டு. கிராஃப் டைப், கிராஃப், தென் ஸ்லோப், இன்டர்செப்ட். இது அப்படியே உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப் என்ன? உங்களுக்கு வெறும் ஆர் வெர்சஸ் டைம். ஆர் வெர்சஸ் டைம்ல லைன் என்ன லைனா இருக்கும்? உங்களுக்கு ஃபாலிங் லைனா இருக்கும். லைன் வந்து ஃபாலிங் லைன்னால உங்களுக்கு லைன் உங்களுக்கு ஷார்ட்டா கிராஃபோட டைப் எப்படி வரும்னா இங்க பாருங்க, ஷார்ட்டா காமிக்கிற மாதிரி கிராஃப் இந்த மாதிரி வரும். ஃபாலிங் லைன், ஃபாலிங் லைன்னாலே ஸ்லோப் வந்து மைனஸ் கே, மைனஸ் கே. இன்டர்செப்ட் என்ன வரும்? என்ன இருக்கு? ஆர் இருக்கா? அப்போ இன்டர்செப்ட் என்ன வரும்? ஆர் நாட். அவ்வளவுதான் இன்டர்செப்ட். கேட்டுங்களா? தென் அடுத்தது பாருங்க அனதர் டைப் ஆஃப் கிராஃப், எல்என் ஆர் வெர்சஸ் டைம். இங்கே பாருங்க, இங்கேயும் அதே தான், ஃபாலிங் லைன் தான். எல்என் ஆர் வெர்சஸ் டைம் ஃபாலிங் லைன். ரைட்டுங்களா? இங்க ஸ்லோப் என்ன வரும்? ஃபாலிங் லைன்னால ஸ்லோப் என்ன? மைனஸ் கே. இன்டர்செப்ட் என்னன்னு சொன்ன? இன்டர்செப்ட் இங்க எல்என் ஆர்னு இருந்துச்சுன்னா இன்டர்செப்ட் வந்து எல்என் ஆர் நாட்னு வரும். இங்க பாருங்க ஆர்னு இருக்கு, இன்டர்செப்ட் ஆர் நாட், எல்என் ஆர்னு இருக்கு, இன்டர்செப்ட் எல்என் ஆர் நாட். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப் பாருங்க, லாக் ஆர் வெர்சஸ் டைம். இதுவும் ஃபாலிங் லைன் தான். ரைட்டுங்களா? அப்போ ஸ்லோப் என்ன வரும்? ஸ்லோப் ஃபாலிங் லைன்ல மைனஸ் கேன்னு வரணும். இங்க வெறும் ஆர்னு இருந்தா அப்படியே விட்டுருங்க, மைனஸ் கே. எல்என் இன்வால்வ் ஆனிச்சுனாலும் மைனஸ் கே, லாக் இன்வால்வ் ஆனிச்சுனா மட்டும் மைனஸ் கே பை 2.303. ரைட்டுங்களா? இன்டர்செப்ட் என்ன இருக்கும்? இன்டர்செப்ட் லாக் ஆர்னு இருந்துச்சுன்னா இங்க என்ன வரும்? லாக் ஆர் நாட். அடுத்த டைப் ஆஃப் கிராஃப் பாருங்க, ln ஆஃப் ஆர் நாட் பை ஆர். ln ஆஃப் ஆர் நாட் பை ஆர் கிராஃப் டைப் எப்படி இருக்கும்? இப்படி வரும் உங்களுக்கு கிராஃப் டைப். ரைட்டுங்களா? கிராஃப் டைப் இப்படி வர்றதுனால இங்க நீங்க ஸ்லோப் அப்படி கெஸ் பண்ணும்போது ஸ்லோப் என்ன வரும்? லைன் வந்து ரைசிங் லைனா, அப்ப என்ன வரும்? கே ஸ்லோப். இன்னொன்னு எல்என் தான் இன்வால்வ் ஆகுது, கே அப்படியே விட்டுலாம். லாக் இன்வால்வ் ஆன முடிச்சுன்னா கே என்ன 2.3 அதை டிவைட் பண்ணும். இப்போ எல்என் தான் இருக்கு, ரைசிங் லைனால ஸ்லோப் என்ன? பாசிட்டிவ் பிளஸ் கே. ரைட்டுங்களா? பிளஸ் கே இல்ல ஜஸ்ட் கேன்னு மென்ஷன் பண்ணாலும் ஓகே தான். ரைட்டுங்களா? இங்க இன்டர்செப்ட் என்ன வரும்? இங்க பாருங்க, லைன் எந்த இடத்துல வந்து ஒய் ஆக்சிஸை மீட் ஆகுது? லைன் வந்து ஒய் ஆக்சிஸை 0ல மீட் ஆகுது. அப்ப என்ன வரும்? ஸ்லோப் என்ன? 0. நெக்ஸ்ட் log ஆஃப் ஆர் நாட் பை ஆர். இங்க லைன் டைப் என்ன? லைன் ரைசிங் லைன் தான். ரைசிங் லைன்ன்றப்போ ஸ்லோப் ரைட்டுங்களா? ஃபாலிங் லைன்னா மைனஸ் கேன்னு வரும், ரைசிங் லைன் என்ன? பிளஸ் கே. பட் ஆனா பாருங்க லெஃப்ட்ல என்ன இருக்கு? எல்என் இல்லாம லாக்னு கொடுத்துருக்காங்க. லாக்னு கொடுத்தாலே என்ன செய்யணும்? 2.303ஆல நீங்க டிவைட் பண்ணணும் ஸ்லோப்புக்கு. இன்டர்செப்ட் என்ன வரும்? எங்க 0ல இருந்து தான் லைன் வந்து
ஆரம்பிக்குது. எங்க y ஆக்சிஸ் எங்க மீட் பண்ணுது? 0ல மீட் பண்ணுது. அதனால இன்டர்செப்ட் என்ன? 0. ஓகேங்களா? வெரி சிம்பிள். இது வந்து நீங்க ஜஸ்ட் இதை கேதர் பண்ணிக்கிட்டா போதும். எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இன்னொன்று, எக்ஸாம்ல நீங்க வந்து அந்த ஃபார்மை டிரைவ் பண்ணி நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்ன ஆர்டர்னு மென்ஷன் பண்ணா போதும், ஸ்லோப் வேல்யூ என்னன்னு சொன்னா போதும், இன்டர்செப்டோட வேல்யூ என்னன்னு சொன்னா போதும். யூனிட் ஆஃப் கே கேட்டாங்கன்னா 0 ஆர்னா மோல் பெர் செகண்ட், மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்ன வரும் உங்களுக்கு? பெர் செகண்ட் வரும். இதை மட்டும் நீங்க பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி கேட்குற எந்த கிராஃப் கொஸ்டினாக இருந்தாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதே கைனடிக்ஸ் லெசன்ல கேட்குற another type of graphical questions, ரைட்டுங்களா? இது எதை பேஸ் பண்ணி அந்த கிராஃபிக்கல் கொஸ்டின் கேட்கலாம்னா அரினியஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி கேட்கலாம். எதை பேஸ் பண்ணி கேட்கலாம்? அரினியஸ் ஈக்குவேஷன். சரி, இந்த அரினியஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி எப்படி கேட்கலாம்னா, அங்க பாருங்க, ஒரு கிராஃப் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஃப். இதுல ஒரு 2 கிராஃப் தான் இதுல வரும். ஃபர்ஸ்ட் கிராஃப் ரைட்டா? ln k versus 1/t. ln k versus 1/t. இங்க பாருங்க, லைன் வந்து ஃபாலிங் லைன், ரைட்டுங்களா? இப்போ இதுல என்ன கேட்கலாம்? ஸ்லோப் கேட்கலாம், இன்டர்செப்ட் கேட்கலாம், ஈயோட வேல்யூ கேட்பாங்க. இதில் ஆஸ்க் யூ ஸ்லோப், இன்டர்செப்ட், வேல்யூ ஆஃப் இஏ. அதை கால்குலேட் பண்ணா ஃபர்ஸ்ட் அரினியஸ் ஈக்குவேஷனோட ஃபார்ம் நான் எழுதி பாருங்க. அரினியஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் k equal to a into e power minus ea by rt. இது ln k equal to ln a log a into b ன்னு இருக்கு. log ab log a plus log b ன்னு எழுதலாம். அப்போ ln யும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு. இந்த மேல உள்ள டேர்ம் அப்படி எழுதலாம். இல்லை நான் எழுதுறேன்னா எழுதி காமிக்கிறேன். பிளஸ் ln of e power minus ea by rt ன்னு எழுதணும். இந்த ln e என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ln k equal to ln a minus ea by rt ன்னு வரும். ரைட்டுங்களா? இப்போ இங்க பாருங்க, this equation is of the form y equal to mx plus c. இப்போ ஈஸியா நீங்களே சொல்லிடலாம் ஸ்லோப் என்னன்னு. இதுல ஸ்லோப்போட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸ்லோப் will be equal to, ஸ்லோப் m தான் ஸ்லோப். நம்ம x என்னன்னு எடுத்துக்கிறோம்? 1/t x ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 1/t டேர்ம் தவிர மீற என்ன இருக்குன்னு பாருங்க. ரைட்டா? ஸ்லோப் ஈக்குவல் டு மைனஸ் ea by r. ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. தென் இன்டர்செப்ட். இன்டர்செப்ட் கேட்டாங்கன்னா இன்டர்செப்ட் வேற என்ன? சிக்கு நேரம் என்ன இருக்கு? ln a, அவ்வளவுதான். ln a இன்டர்செப்ட் கேட்டாங்க. வேற என்ன இந்த கிராஃபோட யூனிக் விஷயம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னன்னு கேட்பாங்க இதுல. ரைட்டுங்களா? ஈயோட வேல்யூ இங்க இருந்து அப்படி எடுத்துங்க. ea ஈக்குவல் டு இந்த நெகட்டிவ் சைன் அதர் சைடு வந்துடும், மைனஸ் ஸ்லோப் இன்டு ஆர்னு வரும். இதுதான் ஈயோட வேல்யூ. இதை ப்ராப்ளமாகவும் கேட்பாங்க. இந்த கிராஃப் கொடுத்துட்டு ப்ராப்ளமா கேட்பாங்க. எப்படி கேட்கலாம்? இந்த கிராஃப் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்லோப்போட வேல்யூ கொடுத்துடலாம். ஸ்லோப்போட வேல்யூ கொடுத்துட்டு வாட் இஸ் ஈன்னு கேட்கலாம். இ ஈக்குவல் டு மைனஸ் ஸ்லோப் இன்டு ஆர். ஆர் வேல்யூ தெரியும் நம்மளுக்கு 8.314. சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்ச வேண்டியதான். இதுதான் இந்த கிராஃபோட இம்பார்ட்டன்ஸ். கிராஃப்ல என்ன கேட்கலாம்? ஸ்லோப் கேட்கலாம், இன்டர்செப்ட் கேட்கலாம், ஈயோட வேல்யூ கேட்கலாம். ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ இது ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் அரினியஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி அனதர் கிராஃப். அதில் ஒன்றும் இல்லை, அவன் எல்என் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நாம் என்ன இதே லாக் ஃபார்முலா கேட்டிருந்தா எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. அதே கிராஃப் log k versus 1/t. லைன் வந்து ஃபாலிங் லைன். இப்போ இதில் என்ன கேட்கலாம்? உங்களுக்கு ஸ்லோப் கேட்கலாம். அதே அரினியஸ் ஈக்குவேஷன்ல இருந்து
முன்னாடி ஈக்குவேஷன் என்ன டிரைவ் பண்ணோம், ln k equal to ln a minus ea by rt, ரைட்டுங்களா? இப்போ நம்ம ln லாகா மாத்தோம்னா 2.3 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ log k log a ன்னு வரும், ரைட்டுங்களா? அந்த மல்டிப்ளை வேல்யூ டோட்டலா 2.3 டிவைட் பண்ணும்போது நம்ம இங்க என்ன வந்துடும், ea by 2.303 rt அப்படின்னு வரும். Now this equation is of the form y equal to mx plus c, ரைட்டுங்களா? இப்போ ஸ்லோப் என்னவா இருக்கும், m xன்றது 1/t, 1/t தவிர்த்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க. this will be m. இப்போ slope value will be equal to minus ea by 2.303 r, ரைட்டுங்களா? இப்போ இதுல ea வேல்யூ சப்போஸ் கேட்டாங்கன்னா ea equal to minus slope into 2.303 r. this is the value of ea. சப்போஸ் ஸ்லோப்போட வேல்யூ கொடுத்து ea என்னன்னு கேட்டாங்கன்னா r க்கு 8.314 சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ எடுத்துங்க, வர்ற ஆன்சரை ஜூல்ல நீங்க போட்டுக்க வேண்டியதுதான், ரைட்டா? தென் இன்டர்செப்ட், இதுல இன்டர்செப்ட் will be equal to, இன்டர்செப்ட் வேல்யூ என்ன இருக்கும், சீக்கு நேரம் பாருங்க log a ன்னு வரும், அவ்வளவுதான் log a, ரைட்டுங்களா? ஓகேவா? இப்போ இந்த கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் ஓரளவு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் இந்த கான்செப்ட் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இதுல யூனிக்கா எப்படி மாத்தி கேட்டாலுமே உங்களால என்ன இவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் உங்களால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கேட்டாலும் நீங்க வந்து 1 மார்க் கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுல இருக்கு, அது ஆக்டிவேஷன் எனர்ஜி பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ். அந்த கிராஃப்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது பாருங்க. the questions based on activation energy. கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் அதில் 1 டைப் ஆஃப் கிராஃப் பாருங்க, இப்படி வரலாம் கிராஃப். this will be energy, this is reaction coordinates. ஒன் டைப் ஆஃப் கிராஃப் இந்த மாதிரி வரலாம். லெஃப்ட் சைடு எனர்ஜி வில் பி சம்டைம் இட் வில் பி மார்க்டு, இந்த மாதிரி மார்க்கிங் இருக்கலாம், எனர்ஜியோட மார்க்கிங் இருக்கலாம், ரைட்டுங்களா? இதுல this will be reactants, this will be products. இப்போ இந்த கிராஃப் கொடுத்துக்கலாம். இதுல என்னென்ன நம்ம மார்க் பண்ண சொல்லலாம், threshold energy மார்க் பண்ண சொல்லலாம். threshold energy, this will be threshold energy. then activation energy கேட்கலாம். நம்மளுக்கு activation energy கேட்டாங்கன்னா இந்த reactant எனர்ஜி இருக்கு பாருங்க, reactant எனர்ஜி இதுல threshold energy, this will be activation energy. இதுதான் என்னது, activation energy, ரைட்டுங்களா? then delta H வேல்யூ கேட்கலாம். delta H வேல்யூ கேட்டாங்கன்னா இங்க பாருங்க, இந்த ப்ராடக்ட் ரியாக்டன் ரெண்டுத்துக்குள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ், this is delta H. என்னன்னா கேட்கலாம், நமக்கு threshold energy கேட்கலாம், activation energy கேட்கலாம், delta H வேல்யூ கேட்கலாம். சப்போஸ் இதை வந்து வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லலாம். கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா லெஃப்ட்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஜூல்ல கிலோ ஜூல்ல ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதான். இங்க இருந்து இந்த எனர்ஜியை கால்குலேட் பண்ணீங்கன்னா that will be delta H, ரைட்டுங்களா? சப்போஸ் இங்க எனர்ஜி வேல்யூ ஜூல் கிலோ ஜூல்ல என்ன இருக்கும் மார்க்கிங், கரெக்டா இந்த வேல்யூ என்னன்னு பாருங்க, இந்த வேல்யூ என்னன்னு பாருங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுங்க, you get delta H வேல்யூ, ரைட்டுங்களா? then
ஆக்டிவேஷன் எனர்ஜி வேணும்னா இங்க இந்த இடத்துல இருந்து இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ வரையில என்ன எனர்ஜி பாருங்க, தட் வில் பி ஆக்டிவேஷன் எனர்ஜி. தென் இதெல்லாம வேற இந்த கிராஃப்ல வேற என்ன அவங்க கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த டெல்டா ஹெச்சோட சைன் கேட்கலாம். டெல்டா ஹெச்சோட சைன் கேட்கலாம். டெல்டா ஹெச் சைன் சொல்லும் போது ரியாக்டன்ட் மார்க்கிங் பாருங்க, ப்ராடக்ட் மார்க், ரைட்டுங்களா? நார்மலா டிஃபரன்ஸ் சொல்லும் போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல் மைனஸ் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ஸ். அப்போ டெல்டா ஹெச் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ், ரைட்டுங்களா? இங்க ப்ராடக்ட் வேல்யூ எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. லோவர் வேல்யூ மைனஸ் ஹையர் வேல்யூ. லோவர் மைனஸ் ஹையர்னா அப்படின்னு என்ன வரும் உங்களுக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா we can able to tell whether the reaction is exothermic or endothermic, ரைட்டுங்களா? நெகட்டிவ் டெல்டா சைன் நமக்கு தெரியும், பாசிட்டிவ்னா எண்டோதெர்மிக், நெகட்டிவ்னா என்ன, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். The process is exothermic, reaction is exothermic, energy is released. இங்க என்ன ஆகும், எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? கிராஃப்ல இந்த கிராஃப்ல வந்து உங்களுக்கு லெஃப்ட்ல வேல்யூஸ் பாருங்க, வேல்யூஸ் பார்த்துட்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப் இந்த மாதிரி கிராஃப் இருக்கலாம். ரியாக்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ், ஆக்டிவேட்டர் காம்ப்ளெக்ஸ், ரியாக்ஷன் கோஆர்டினேட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கலாம். அவங்க எனர்ஜி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல உங்களுக்கு த்ரெஷோல்ட் எனர்ஜி என்னன்னு கேட்கலாம். த்ரெஷோல்ட் எனர்ஜினா இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படும், இந்த எனர்ஜி தான் என்னது, த்ரெஷோல்ட் எனர்ஜி. The threshold energy nearly value என்ன இருக்கு, 170 kilojoule. Its value is 170 kilojoule. Then activation energy கேட்கலாம். activation energy வந்து reactant எனர்ஜில இருந்து இந்த ஆக்டிவேட்டர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படுதோ இந்த எனர்ஜி activation energy. Here activation energy EA equal to ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் 170 minus 110, 170 minus 110 which is equal to 60 kilojoule, 60 kilojoule, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு டெல்டா ஹெச் வேல்யூ கேட்கலாம். டெல்டா ஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ப்ராடக்ட் வந்து 120, ரியாக்டன் 110, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான். திஸ் இஸ் நத்திங் பட் டெல்டா ஹெச் வேல்யூ. Delta H which is equal to 120 minus 110 which is equal to இங்க 10 kilojoule. Then delta H sign கேட்கலாம், reaction exothermic endothermic கேட்கலாம். delta H sign delta H equal to energy of product minus energy of reactants, ஃபைனல் மைனஸ் இனிஷியல், டிஃபரன்ஸ்னாலே ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அது ப்ராடக்ட் பாருங்க, வேல்யூ ஹையரா இருக்கு, ரியாக்டன்ட்க்கு வேல்யூ லோவரா இருக்கு. ஹையர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ which is equal to பாசிட்டிவ். டெல்டா H is பாசிட்டிவ். டெல்டா H பாசிட்டிவ்னாலே நமக்கு ரியாக்ஷன் என்ன டைப்னு தெரியும், எண்டோதெர்மிக். ரியாக்ஷன் இஸ் எண்டோதெர்மிக், ரைட்டுங்களா? இந்த மாதிரி கிராஃப் கேட்கலாம். கேட்டனா உங்களுக்கு சிம்பிளா நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க என்ன லெஃப்ட்ல அவன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, கரெக்டான டிஃபரன்சஸ் எடுங்க. எப்போதும் பாருங்க, இது ரியாக்டன்ஸ் ஹையரா இருந்து ப்ராடக்ட் லோவரா இருந்துச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக்கா இருக்கும். ரியாக்டன்டோட எனர்ஜி லோவரா இருந்து ப்ராடக்டோட எனர்ஜி ஹையரா இருந்துச்சுன்னா எண்டோதெர்மிக்கா இருக்கும், எனர்ஜி அப்சர்வ் ஆகுதுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? நீங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்போதுமே பாத்தீங்கன்னா ரியாக்டன்ட்டுக்கும் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் எனர்ஜிக்குள்ள டிஃபரன்ஸ், அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. டெல்டா H வேணும்னு வச்சுங்க, ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அது டெல்டா H. இதுல இருந்து நம்ம வேல்யூ வந்து ஈஸியா நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி மார்க் பண்ண சொல்லலாம், ஆக்டிவேஷன் எனர்ஜியை மார்க் பண்ண சொல்லலாம், டெல்டா H மார்க் பண்ண சொல்லலாம், தென் ஆக்டிவேட்டர் காம்ப்ளெக்ஸ் என்னன்னு மார்க் பண்ண சொல்லலாம், த்ரெஷோல்ட் எனர்ஜி என்னன்னு மார்க் பண்ண சொல்லலாம். மார்க்கிங் ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின். ஆனால் கால்குலேஷன்னா லெஃப்ட்ல எனர்ஜியோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு பிளாட் ஆயிருக்கும். பிளாட் ஆயிருந்துச்சுன்னா
டிஃப்ரென்சஸ் கரெக்டாக எடுத்துங்க. டிஃப்ரென்ஸ் கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கைனடிக்ஸ் லெசனில் இந்த ரெண்டு டைப் ஆஃப் கிராஃப் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். அதையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ரைட்டுங்களா? எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.